முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மாற்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரானாகிய லூக்கியோ, குறுநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலூக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 44 தொடக்கம் 50 வரை. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்கும் அவற்றை கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பான சகோதரங்களே, தொடர்ந்தும் நாங்கள் திருத்தூதர் பணியிலிருந்தும் யோவான் நற்செய்தியிலிருந்தும் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தியிலே உள்ள ஒரு விசேட தன்மை என்னவென்று சொன்னால், அவர் தீமை, பாவம் என்பதை இருள் இந்த வார்த்தையை கொண்டு வேறுபடுத்துவார். அதே வேளையிலே ஒளியை அவர் வேறுபடுத்துவார். ஒளியை காட்டி நன்மையை அவர் கொண்டு வருவார். இயேசுவுக்குரிய வாழ்வை அவர் சுட்டி காட்டுவார். இந்த மாறுபட்ட நிலையை அவர் எப்பொழுதுமே காட்டிக்கொண்டே இருப்பார். அதனால்தான் அவர் சொல்லுவார், யூதாஸ் ராப்போசனத்திலே இருந்து வெளியே போனான், அது இருளின் நேரம், அதாவது அது சாத்தானின் நேரம் என்று அங்கே காட்டப்படுகிறது. அன்பான உறவுகளே, திருச்சபையின் பாரம்பரியத்திலே மிகவும் முக்கியமான ஒரு பாரம்பரியம்தான் திருத்தூதர்கள் அந்த கை வைத்து சபித்து பணிக்காக அனுப்புவது. அது எந்த சடங்குகளாக இருந்தால் என்ன, நாம் திருமுழுக்கு பருகின்ற நாளிலே இருந்து அருட்சாதனங்களிலே, விசேடமாக குருத்துவத்திலே இது நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த அடையாளம் பாருங்கள். இன்றைய முதல் வாசகத்திலே பர்னபாவையும் பவுலையும் வேறு ஒரு பணிக்காக, அவர்கள் நற்செய்தியின் தூதுவர்களாக மாறுவதற்காக தூயாவியானவருடைய துணையை வேண்டி கரங்களை வைத்து நோன்பிருந்து சபித்து அவர்கள் அங்கே திருப்பணியிலே அமர்த்துகிறார்கள். அன்பான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் வாழப்போகின்ற வாழ்க்கையிலே பாருங்கள், பழைய காலத்திலே நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு தந்த பொக்கிஷம் என்ன? ஆண்டவருடைய ஆசீர்வாதம். கைகளை வைத்து நமக்கு ஒரு சிலுவை அடையாளம் போடுவார்கள், குருசு போடுவார்கள். நமக்கு அதுதான் அவர்கள் தந்த பொக்கிஷம். ஆனால் இன்று நாங்கள் என்ன நினைக்கிறோம்?
கை நிறைய காசு கொடுக்க வேண்டும், பொருள் கொடுக்க வேண்டும், நகை கொடுக்க வேண்டும், இதைத்தான் நாங்கள் இப்பொழுது நினைக்கிறோம். ஆனால் அப்படியல்ல அன்பான சகோதரங்களே. நாம் கொடுக்கக்கூடியது ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய வல்லமை. அது மாத்திரமல்லாமல் தீமைக்கும் நன்மைக்கும் இடையிலே இருக்கிற போராட்டத்திலே ஒருவன் அந்த போராட்டத்தில் இருந்து தப்பி நல்ல பிள்ளையாக மாறுவதற்கு, மீண்டு எழுந்து கடவுளுக்குள்ளே வாழ்வதற்கு நாம் வழிகாட்ட வேண்டும். அதை தவிர நாம் கொடுக்கக்கூடியது வேறு எதுவுமாக இருக்க முடியாது. எனவே இன்றைய முதல் வாசகம் நமக்கு இந்த செய்தியை சொல்லித் தருகின்ற வேளையிலே நற்செய்தி வாசகம் தீமையிலே இருந்து விலகி ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்ள அழைப்பு விடுகிறது. இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவருக்குள்ளே வாழ முயற்சிப்போம். ஆமேன்.